அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு தைப்பூசம் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போகலாமா? பழனிக்கு போகிறது தாங்க ஐடியா இருந்தது. பட் ட்ரெயினில் டிக்கெட் எதுக்குமே கிடைக்கவே இல்லை. காரில் சரி போவேனா ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. டிக்கெட் கிடைக்கல. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏசியும் கேன்சல் ஆகிடுச்சு. நார்மலும் டிக்கெட் ரெண்டில் போட்டு வச்சுருந்தோம். ரெண்டுலேயுமே கேன்சல் ஆகிடுச்சு. அதோடு ரொம்ப ஃபீலாக இருந்தது. சரி நம்ம பக்கத்தில் தான் என் அப்பன் முருகன் திருத்தணி முருகன் இருக்கார், ஏன்ப்பா கவலை பண்ணோம் அப்படிங்கிறது மாதிரி காலையிலே 7 o'clock ஹஸ்பண்ட் எழுப்புனாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணிக்கு எழுந்திரிச்சு காலைல டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 12:30 மணிக்காக வண்டியை எடுத்து, காலையில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனா ஒரு 2:30 மணிக்கு போயிட்டு காரை கீழே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட போனால் எங்கள் பாப்பா, அப்பா நான் விரதம், நான் சாப்பிட்லாமா, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்டு அப்படியே மலை ஏறினேன். எல்லோரும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அச்சோ எல்லோரும் போயிட்டுலாம் வந்துட்டுருக்காங்களே, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே மலையில் ஏற முடியாதவங்களுக்கு பஸ்ஸெல்லாம் விட்டுருந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸும் விட்டுருந்தாங்க. தனியார் ஸ்கூல் பஸ் 2 ஓடிச்சு. அது காசாக ஃப்ரீயாங்கிறதெல்லாம் தெரியல. அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். போயிட்டுருந்தப்ப கொஞ்சம் தொலை போனோன்னா சாப்பிட வேறு செஞ்சோமா, கால் வேறு வலிச்சு. முருகா முருகா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஏறி போயாச்சு. எல்லோரும் ஜாலியாக போயிட்டு ரிட்டன் மயிலிறகு ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இந்த பாருங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. நான் கண்டிப்பாக இதில் நான் கூட கொஞ்சம் தொலை போயிட்டு ஐயோ பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கீழே பஸ் எடுத்தால் நடுவில் எங்கேயுமே பஸ் நிறுத்தவே கிடையாதுங்க, மேலே தான் போய் நிறுத்துகிறாங்க. அதனால் நடக்க முடியாதவங்க கண்டிப்பாக ஏறிக்கலாம். ரிட்டன் திருப்பி வரப்பவும் பஸ்ஸில் ஏறிக்கலாம். அடிக்கடி அந்த தனியார் பஸ்ஸும் இருந்தது. என் அப்பன் முருகன் கீழே இருந்து பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லோரும் மொட்டையெல்லாம் போட்டு ரொம்ப ஹாயாக வந்தாங்க, நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இது என்ன காவடிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பாப்பா கேட்டா, இது அம்மா இது என்ன காவடி அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல. அம்மாம்மா நீ எப்பம்மா இங்கே அப்படிங்கிறது மாதிரி கேட்டேன். நம்ம இனங்கள்லாம் இங்கே தான் அழகாக சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. நமக்கு மேலே போயிட்டு வரவங்க ஏதோ வாழைப்பழம், இந்த தேங்காய், சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தா அழகாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. எந்த பயமும் பயப்பட அவசியம் இல்லை. இது மட்டும் இல்லை, எந்த விலங்காக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, அது டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. மனித மிருகம் மட்டும்தாங்க டிஸ்டர்பே பண்ணாமல் ஒருத்தவங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாங்க அந்த கதையில் எவன் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, நம்ம அப்பன் முருகனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். கீழே அவங்கவுங்க கொண்டுட்டு போன வாழைப்பழம், தேங்காய் அதெல்லாம் போட்டுட்டு போனாங்க. அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. பாப்பா ஃப்ரூட்ஸாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லை சாமியை கும்பிட்டு தான் நான் விரதத்தை முடிப்பேன் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. அதோடு போனோம். கூட்டம் நாங்கள் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. மார்னிங் தான் கொஞ்சம் நிறைய கூட்டம் இருந்தது மாதிரி சொன்னாங்க. கம்மியாக தான் இருந்தது. 100 ரூபா டிக்கெட்டு அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி போனோம். 100 ரூபா டிக்கெட்லாம் நாங்கள் போகும்போது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் இருந்தது. அதோட ஃப்ரீ தரிசனத்திலே போய் ஒரு 5:54க்கு நின்றுப்போம். நின்றோடனே 6 மணிக்கெலாம் சாமியை போய் நல்லபடியாக அப்பன் முருகனை நல்லா பார்த்து நல்லா கும்பிட்டாச்சுங்க. சரி பழனி போயிருந்தால் கூட இவ்வளோ தரிசனம் கிடச்சிருக்குமா அவ்வளோ கூட்டத்தில்? ஏன்னா இன்றைக்கி தான் எல்லாருமே தைப்பூசம் அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகணும், முருகனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குமா. நம்மளை மாதிரி தானே எல்லோரும் நினச்சிருப்பாங்க. கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? கோயிலில் போய் தளத்தை மிதிச்சுட்டு வந்தால் கூட ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது மாதிரி பார்த்துட்டு ரிட்டன் திருப்பி வரும்போது மணி 6 மணிக்கிட்ட ஆச்சுங்க. நைட்டில் நல்லா போகும்போது தான் கால் வச்சது மாதிரி திருப்பி வரும்போது ஈஸியாக இறங்கினது மாதிரியே இருந்தது. யாரெல்லாம் தைப்பூசம் அன்னைக்கு எந்தெந்த கோவில் போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருத்தணி முருகனுக்கு அரோகரா.